ஒவ்வொரு நாளும் பூ இருக்கு அம்மாட்ட கையிலே யார் வச்சா தெரியாது. இந்த உள்ளாந்த காலத்தில் கோயில் இடிக்கப்பட்டது. குருக்கள் அம்மாவத்தை கொண்டு போய் புளியம் பொந்துக்க வச்சுட்டு 15 நாளும் என்னடிக்கு வாங்கோண்டு தான் இந்த திருவிழா. தேர் கூடி இங்கே இந்த செப்பு தேர் அது என்ன மாதிரி வாராவோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் கொண்டு வந்து இங்கே உள்ளுக்குள்ளாட்டு அம்மாட்ட கையில் பூ கொடுத்துட்டு தேரில் அடியில் நீங்கள் கவனிச்சிங்கண்டா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. இந்த இடத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். தீவக பகுதியை நோக்கி சென்று இருக்கிறோம். எங்களுடைய புங்குடி தீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த வரவேற்பு வளைவு, பிரம்மாண்டமான வரவேற்பு வளைவை நோக்கி தான் இப்போ நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் செல்கிற இடம் நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதனூடாக நாங்கள் போகிற வழியில் இந்த புங்குடி தீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த வரவேற்பு வளையத்தையும் பார்த்து கொண்டு நாங்கள் அப்படியே இந்த தீவகத்தை நோக்கி பயணம் செய்வோம். அந்த வகையில் இந்த தீவக பகுதிக்கு முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகின்ற நாளைய தினம் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதாவது நைனி நாகபூசணி அம்மனுடைய மகோற்சவமானது நாளைய தினம் 15ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. அந்த வகையில் நாங்கள் பயணம் செய்கிற அந்த இடங்கள் இருக்கிற அந்த கோயில்கள் இடங்கள் அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டு நாங்கள் நைனி நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் இந்த இடங்களில் நிறைய வீடுகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வீடுகள் பெருமளவான நடமாட்டங்கள் இல்லை. காரணம், அனைவரும் இந்த தீவக பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூடுதலான மக்கள் புலம்பிய நாட்டில் வசிக்கிறது அனைவரும் அறிந்தது. அந்த வகையில் இப்போ தான் இந்த தீவக பகுதி ஒரு குறுகிய ஒரு குறுங்காலத்தில் ஒரு அளவான ஒரு மேம்பாட்டு விஷயங்களை பெற்றுக்கொண்டிருக்கு. அந்த வகையில் நாங்கள் இப்போ குறிகட்டுவான் இறங்குதுறையில் நிற்கிறோம். இந்த இறங்குதுறையில் இருக்கிற சாலைகள் எல்லாமே விஸ்தரிக்கப்பட்டு பெருமளவாக பிரம்மாண்டமாக அமைக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் அவதானிக்கக்கூடிய மார்க்கம். அந்த வகையில் 2025 10ஆம் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ 2026 7ஆம் மாதம் முடிவு பெற அந்த விடயத்தை இந்த இடத்துல இந்த பதாகையில் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த குறிகட்டுவான் இறங்குதுறையில் இருக்கின்ற அந்த வீதிகள் எல்லாமே அவ்வளவு பெருமளவாக விஸ்தரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த குறிகட்டுவான் இறங்குதுறையை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும். நான் நினைக்கிறேன் ஓரிரு மாதங்கள் இல்லை, ஒரு 5-6 மாதங்களுக்கு முதல் இந்த இடங்களில் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்த நாங்கள் விமல் ரத்நாயகன் நினைக்கிறேன். அவர் இந்த இடங்களில் இந்த பாதைகள் எல்லாமே விஸ்தரிக்கப்பட்டு, அதாவது 2 பக்க பாதைகளாக பயணம் செய்கிற பாதைகளாக பெரிய பாதைகளாக விஸ்தரிக்கப்பட்டோம். அதாவது நடைபாதைக்கான ஒரு பாதைகள் விஸ்தரிக்கப்பட்டு அது புனரமைப்பு வேலைகள் நடைபெறுவதற்கான ஆயத்த திறப்பு விழாவெல்லாம் இந்த இடங்களில் இடம்பெற்றது அனைவருக்கும் தெரிந்தது. இப்போ அந்த வகையில் இன்றைய தினம் வீதியினுடைய அந்த புனரமைப்பு வேலைகள் கிட்டத்தட்ட 90% வேலைகள் எல்லாமே முடிவு பெற்றிருக்கு. பார்க்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரியாக குறிகட்டுவன் இறங்குதுறையை தான் நான் நிற்கிறோம். இப்போ அந்த வகையில் நாளைய தினம் 15ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 நைனை நாகபூசணி அம்மனுடைய கொடியேற்றமானது மதியம் 12 மணியோடு ஆரம்பமாகுது. அப்போ அந்த வகையில் நிறைய பக்தர் அடியார்கள் இந்த இடங்களில் வருவாங்க. அப்போ உண்மையாக அவர்களுக்கும் நடந்து போகிறது, இந்த இடங்களில் பயணம் செய்வது மிக இலகுவாக இருக்கும். அந்த வகையில் இங்கிருந்து பார்க்கலாம் அந்த புதிய பயணப்பாதை, அந்த கப்பலுடைய வேலைப்பாடுகளும் இடம்பெற்று முடியும் தருவாயில் காணப்படுகிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய இருக்குது. அந்த வகையில் இப்போ நாங்கள் லோஞ்சில் ஏறி நைனை நாகபூசணி அம்மனுடைய தரிசனத்தை பார்த்து கொண்டு என்ன மாதிரியெல்லாம் அந்த இடங்களில் நாளைய கொடியேற்றத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இடம்பெறுகிறது, இப்படியான விஷயங்களை தான் இந்த காணொலி ஊடாக பதிவு செய்ய போகிறோம். வாங்க காணொலிகளை போகலாம். என்ன மாதிரியெல்லாம் விடயங்கள் இருக்குது, நைனை நாகபூசணி அம்மனுடைய வழிபாட்டையும் பார்த்துட்டு போகலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ இலவாக வாகனம் எல்லாம் போய் வரக்கூடிய மாதிரி தொடர்ந்தும் வேலைப்பாடுகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றதை அவதானிக்கக்கூடிய மாதிரி. அந்த வகையில் பார்ப்போம், தொடர்ந்து உள்ளே போவோம். என்ன மாதிரி நாளைய தினம் இந்த கொடியேற்ற தினத்தை முன்னிட்டு காலை எத்தனை மணிக்கு இந்த லோஞ்சி ஆரம்பமாகும், மாலை கடைசி லோஞ்சி நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்திலிருந்து எத்தனை மணிக்கு ஆரம்பமாகும் என்ற விடயத்தை இந்த காணொலியூடாக பகிர்ந்து கொள்கிறேன். காரணம் என்னென்றால் நாளைய கொடியேற்றத்துக்கு வர பக்தர்களுக்கு அந்த விடயம் ஒரு பயன்பாட்டு விடயமாக காணப்படும் என்பதால்
இந்த இடங்கள்ல பாருங்க இந்த வளைவு அந்த ஏற்பாடுகள் எல்லாமே இடம்பெறுகின்றது. இந்த இடம் ஒரு அழகான இடமா வர முடிவு வரும்போது அதிகளவான மக்கள் இப்போ நைனே நாகபூஷணி அம்மன் ஆலயத்திலேருந்து இப்போ இந்த குறிகட்டு வந்ததுல வந்திருக்கிற காட்சிகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய பஸ் பாருங்க அவ்வளோ பேரண்டு. அப்படியாக நாங்கள் லோஞ்சுக்குள்ளே போய் ஏற போகிறோம். ஏறி அடுத்தடுத்து என்ன மாதிரி அந்த அனுபவம் போகிற அனுபவம் இங்கே இருந்து அந்த கடல் வழியாக அந்த தீவகம் வழியாக போகிற அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நிறைந்த மக்கள் இந்த இடங்கள்ல நைனே நாகபூஷணி அம்மன் ஆலயத்திலேருந்து கொடிகட்டு வந்த ரங்குதுறையில் வந்து கொண்டு காட்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க சிறுவரை சுமந்து கொண்டு போகிற பின்னர்கள் இப்போ நிறைய பேர் குடிகட்டுவான் இறங்குதுறையில இருந்து நைனி நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு அவசரமாக எல்லாம் போய் கொண்டிருக்கணும். அப்படியாக நானும் போய் கொண்டிருக்கேன். பாப்போம் இந்த மாதிரி என்ன இப்போ அங்கே போகுது என்ன ஐயா அங்கே நைனு அங்கே தானே பாருங்க புலம்பிய நாட்டிலேருந்து வந்து நிற்கணும். இங்க இருந்து போற காட்சிகள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இப்படியாக எல்லாம் போறதுக்கான ஏற்பாடு. அப்படியாக இந்த லோஞ்சியானது நெடுந்தீவு நோக்கி போகின்றது. அதே மாதிரி இந்த லோஞ்சி இப்ப நைனே நாகபூஷணி அம்மனை நோக்கி போகின்றிருக்குது. அப்படியாக நாங்க இந்த இடங்களை ஏற போறோம். உள்ள போலாமா? என்ன டைம் இருக்கணும்? 5:30யா? 4:30யா? ஓகே. இப்போ இந்த லோன்சியான சரியாக 4:30 நைனே நாகபூஷணி அம்மன் ஆலயத்தை நோக்கி புறப்பட போகின்றது. அதோட காலையில் இங்கிருந்து குறிகட்டுவான் இறங்குதுறையிலேருந்து நைனே நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு கிட்டத்தட்ட மார்னிங் காலை 7 மணிக்கு லோஞ்சி ஆரம்பமாகும். அதே மாதிரி மாலை நைனாதீவில் இருந்து இந்த குறிகட்டுவானுக்கு லோஞ்சி கடைசி லோஞ்சி கிட்டத்தட்ட 5:30 மணி அளவில் ஆரம்பமாகும் என்று அவங்க குறிப்பிட்றாங்க. அதோட இங்கேருந்து எங்களோட நைனே நாகபூஷணி அம்மனுடைய கோபுரத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படியாக இந்த இடங்கள்ல பாருங்க எல்லாருக்குமே ஜாக்கெட் குடிக்கணும். கண்டிப்பா பாதுகாப்பு முக்கியம். ஓகே, பாதுகாப்பு முக்கியம். இது இல்லாம பயணம் செய்யக்கூடாது. எல்லாருமே கண்டிப்பா ஜாக்கெட் போட்டு பயணம் செய்யுங்க. அதோட இந்த இடங்கள்ல பாருங்க நிறைந்த போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் நிறைந்த மக்கள் இந்த இடத்துல இன்றைய தினம் அதிகளவாக நிற்பது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாளைய தினம் கொடியேற்றம் ஆரம்பமாகிற காரணத்தால் நிறைந்த பாதுகாப்பு இருக்கும். நிறைந்த போலீஸ் உத்தியோகத்தர் இந்த இடங்கள்ல பாதுகாப்பாக இருப்பாங்க. அதோட பாருங்க புலம்பெயர் நாட்டில இருந்தும் வந்து நிக்கிற மக்கள் போறதுக்காக பாருங்க. ஹாய் ஹாய் சொல்றா பாத்தீங்களா? அப்படியா பாருங்க அவ்வளோ பேர் இந்த மாலை நேரங்கள் இந்த பயணம் செய்யணும். தொடர்ந்து நாங்கள் இப்போ நைனாதீவு போகிறதுக்காக நைனாதீவு போகிற லோஞ்சில் ஏறி நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். அப்படியாக பாருங்க நாங்கள் இப்போ நைனாதீவு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கோம். சரியா குறிகட்டுவான் இறங்குதுறையில இருந்து அப்படியாக இந்த இடங்கள்லையும் நிறைய லோஞ்சுகள் நிற்கிற இடங்களால் அவதானிக்க. இது ஒரு கடல் வலையான ஒரு 15 நிமிட பயணம். என்ன ஒரு 15 நிமிஷம் இருக்குமே. பாதுகாப்போட கண்டிப்பா எல்லாரும் பாதுகாப்போட பயணம் செய்யணும். கண்டிப்பா இந்த இடங்கள்ல இனி நிறைய மக்கள் நைனாதீவு நோக்கி பயணம் செய்வார்கள். எல்லாருமே இப்படி ஜக்கெட் போட்டு பாதுகாப்பாக பயணம் செய்வது உண்மையாவே அது உங்களுடைய பாதுகாப்பை நீங்க தான் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அந்த வகையில் நாங்கள் ஒரு இனிமையான ஒரு பயணம். மாலை நேரம் கிட்டத்தட்ட சரியாக 4:30 ஆகின்றது. சூரிய பகவான் மறைகிற நேரம். ஒரு அழகான ஒரு பயணம். என்னண்ணா நல்லா இருக்கேண்ணா? நீங்க எந்த இடம்? நைனாதீவு. நாளை தினம் உங்களோட நைனாதீவு நாகபூஷணி அம்மனுடைய கொடியேற்றம் எப்படி இருக்கு திருவிழா? எப்படி இருக்கு திருவிழா? மக்கள் வருவீங்க. எப்படி பிரம்மாண்டமா நடக்கும் நாளைக்கு திருவிழா? பிரம்மாண்டமா நடக்கும், சிறப்பாக நடக்கும். நாட்டக்காரெல்லாம் வந்துச்சு. இந்த தீவக மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நாள்னா இந்த ஒரு கொடியேற்றங்கள் தாங்க. ஆமாம், தீபாவளி மாதம் இருக்காது. அதனால் இது நடந்தீவு வளர்த்தீவு மக்களும் அறிவிக்கும். மக்களே இல்லாமல் இன்றைய தினம் ஏதாவது பூசைகள் இருக்காங்க. சாத்தியம் அது இப்போ எத்தனை மணிக்கு? சரி, ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. அப்படியாக பாருங்க மெதுவாக லோஞ்சி நகர்ந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட பெரிய அளவான நேர பயணம் இல்லை, குறித்த ஒரு 15 நிமிட பயணம் தான்.
அப்படியாக மெதுவாக நாங்கள் நைனை நாகபூசணி அம்மனுடைய அந்த ஆலய கோபுரத்தை பார்த்து கொண்டு அருகாமை போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. மாலை நேரம் பண்ணபடியா அந்த காணொலி சூரியன் படும்போது கொஞ்சம் இருட்டா இருக்கும். ஆனா அந்த நேரம் அம்பாளுடைய எங்களுடைய நைனை நாகபூசணி அம்மனுடைய அந்த கோபுரம் மட்டும் மிளிரும் பாருங்க, அவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு அழகிய ஒரு பயணம், உண்மையாவே நல்லா இருக்குது. இப்போ மாலை நேரம் அழகிய ஒரு பயணம். சரியாக நாங்கள் நைனி நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு உள்ள போக போறோம் பாருங்க. பக்கத்துல வந்துட்டோம். இனி இறங்கி ஜாக்கெட் எல்லாம் கலட்டி கொடுத்துட்டு சரியாக ஒரு 30 நிமிடம் மட்டும்தான் இந்த காணொலி பதிவு செய்யலாம். காரணம் என்னென்னா 5:30க்கு திருப்ப நாங்கள் அங்கிருந்து நைனி நாகபூசணி அம்மன்ல இருந்து குறிகாட்டுவானுக்கு இறங்கணும். ஏன்னா இருந்து கடைசி லான்ச்சு 5:30க்கு. அந்த காரணத்தினால ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த காணொலி பதிவு செய்து நாங்கள் உடனடியாக திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. உறுதிப்படுத்திக் கொள்ளவும். சரியா இறங்கலாமா? அப்படியாக இறங்கிட்டோம். ஜாக்கெட் எல்லாம் கலட்டி கொடுத்துட்டு உள்ள போக போறோம் நைனி நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு. ஐயா உள்ளேண்டு சரியாக நாங்கள் இறங்கி இப்போ நைனி நாகபூசணி அம்மன் ஆலயத்தை பார்த்து கொண்டு போகிறோம். அதோட முக்கியமாக இந்த இடங்கள்ல பாருங்க, கொடியேற்றத்தை முன்னிட்டு நிறைய கொடிகள், நந்தி கொடிகள், மற்றது நாகபாம்பு கொடிகள் பறக்கிறதே எங்களால் அவதானிக்கக்கூடியமா இருக்கு பாருங்க. இந்த இடங்கள்ல நந்தி கொடிகள், அப்படியாக அம்மனுடைய நாகபாம்பனுடைய கொடிகள் எல்லாமே, அஞ்சுதலை நாகம் கொடிகள் எல்லாமே பறக்க அந்த காட்சிகளையும் அவதானிக்கக்கூடியமா இருக்கு எல்லா இடங்கள்லையும். அப்படியாக நாங்கள் பயணம் செய்வோம். கூடுதலாக இதில் இங்கேருந்து ஆட்டோவை பிடிச்சு கோயில் வரைக்கும் நடந்து போகலாம். நான் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நடந்தே போகலாம். அவ்வளோ ஒரு அனுபவமாக இருக்கும். நாளைய தினம் 15ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு பிரம்மாண்டமாக வெகு விமர்சையாக அம்பாளுடைய மகோற்சவம் கொடியேற்றத்துடன் மதியம் 12 மணி அளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. அந்த கொடியேற்றத்துக்கு முதல் நாள் எப்படியெல்லாம் அந்த காட்சிகள் இருக்கின்றதா இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். முழுவதுமாக பாருங்க, இந்த இடங்கள் நந்தி கொடிகளோடு அலங்கரிக்கப்பட்டு இருக்கிற அந்த காட்சிகளை நீங்கள் அவதானிக்கலாம். முழுமையாக அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. பலத்த வேலைப்பாடுகள் நடக்குதானே? வணக்கம் ஐயா. பலத்த வேலை நடக்குது. சாமி வணக்கம். எங்கேருந்து வரீங்க? யாழ்ப்பாணம். கோயிலுக்கு போறீங்களா? கோயிலுக்கு போறோம். போயிட்டு நீ எப்ப திரும்புறது? நாளைக்கு மதியம் கொடியேற்றம் பார்த்துட்டு. கொடியேற்றம் எல்லாம் அப்ப இங்க எங்க தங்குறது? கோயில் மடத்துல. ஓகே. ஒவ்வொரு வருஷம் மாறுதோ? ஒரு வருஷம் மாறுது. எப்படி இருக்கு? நல்ல கோயில் திருவிழா சிறப்பா நடக்கும். சரியா? சரி, ஓகே. நன்றி. இந்த இடங்கள்ல நின்று எங்களுடைய நைனி நாகபூசணி அம்மானுடைய கோபுரத்தை காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு மிடுக்காக ராஜகோபுரம் இருக்குன்னு பாருங்க. கம்பீரமாக இருக்கிற அந்த ராஜகோபுரத்தை நீங்க பார்க்கலாம். சூரியன் அந்த மறையிற நேரம் உண்மையாவே இந்த ராஜகோபுரத்தை பார்க்க அவ்வளவு அழகாக இருக்குது. இதில் நிறைந்த பக்தர்கள் வந்து கொண்டிருக்கணும். அப்போ அவர்களோட கதைக்கும் போது சொன்னாங்க, நாங்கள் நாளை தினம் மகோற்சவத்தை பார்ப்பதற்காக இன்றைய தினம் வந்து கோயில் மடத்தில் தங்கி இருந்து அந்த மகோற்சவத்தை பார்த்து நாளைய தினம் வீடு திரும்புவதாக பாருங்கள். அப்படியாக இந்த இடங்களில் போலீஸ் உத்தியோகத்தரும் வந்து கொண்டிருக்கணும். அப்படியாக இந்த இடங்களில் பாருங்கள், நிறைய சிங்கள மக்களும் வந்து ஆலயத்தை வழிபட்டுட்டு நிற்கிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கோயிலுடைய உட்புற தோற்றத்தை இந்த இடங்கள்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். உள்ள காணொலிகள் எதுவுமே பதிவு செய்யலாது, ஆனால் நான் இந்த இடங்கள்லேருந்து காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்க, சரியாக நாங்கள் கோபுரத்துக்கு உள்ள போய் கொண்டிருக்கிறோம். அந்த கோபுரத்தினுடைய அழகையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு தான் நான் இந்த வாயில் வழியாக போகிறேன். அதோட பிரம்மாண்டமான ஒரு வாயில் பகுதி பாருங்க, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குண்டு. இந்த கதவுனுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் அவ்வளோ உயரமான கதவுகள் பாருங்க. வேலைப்பாடுகள் எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கும். நீங்க பார்க்கலாம் எப்படி சிறப்பாக செய்திருக்கணும். அதோடு அந்த வெள்ளை கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லுடைய பெயர் எனக்கு தெரியாது. இந்த கல்லு கூட அவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க. இந்த வாயில் பகுதியே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க. அப்படியாக நாங்கள் அம்பாளை தரிசித்த பிறகு உட்பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கு பார்த்ததா உட்பகுதியை பாருங்க. இந்த இடங்கள் எல்லாமே இவர்கள் வந்து இந்த மண்டபத்தில் தங்கி இருப்பது எல்லாருமே நாளைய மகோற்சவத்தினுடைய கொடியேற்றத்தை பார்ப்பதற்காக இந்த இடங்களில் வந்து இருப்பினோம். இந்த இடங்களில் வந்து தங்கி இருந்து அவர்கள் எல்லாருமே நாளைய மகோற்சவத்தை முடித்து கொண்டு இந்த இடங்கள்ல இருந்து அவர்கள் எல்லாருமே வீடு திரும்புவார்கள். முதல் நாளே வந்து கோயிலினுடைய மண்டப பகுதியில் வந்து தங்கி இருந்து அந்த மண்டபத்தில் நாளைய மகோற்சவத்தின் கொடியேற்றத்தை பார்த்த பிறகு இந்த இடங்கள்ல செல்லுவாங்க. அப்படியாக நாங்கள் பாருங்க கோயிலுடைய உள் அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வா, அப்படி இந்த கோயிலும் இந்த மண்டபப்படி, அதாவது இந்த வெளியில கோயிலுக்குள்ள போற அந்த மண்டபப்படியினுடைய வேலைப்பாடுகளை மிக சிறப்பாக செய்திருக்கணும். நான் இப்போ இந்த கோயிலை எங்களுடைய மகோற்சவத்தினுடைய கொடியேற்றத்துக்கு முதல் நாள் எப்படி எல்லாம் இருக்கின்ற அந்த விடையை தான் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கேன். பாருங்க எப்படி இருக்கண்டு. நந்தி முன்னுக்கு நந்தியினுடைய உருவம் அவ்வளவு மிக சிறப்பாக செய்திருக்கணும். இப்போ இந்த கோயில் பகுதி அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம். ஆனால் மகோற்சவத்துக்கு முதல் நாள் மீண்டும் அந்த கோயில் பகுதியை பார்த்து மீட்டெடுத்த அந்த நினைவுகளை பார்க்கும்போது, இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து நேரடியாக வர முடியாமல் இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த காட்சி. ஏன்னா அதை திரும்ப அந்த இடங்களை பார்க்கும்போது அப்படியாக ஒரு பெரிய ஒரு ஆலயம், மிகவும் நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம். கோயிலுடைய தேர் இருக்கிற அந்த பகுதி அப்படியாக தொடர்ந்து மகோற்சவத்துக்கான அந்த சுற்றி வர கோயில் சுற்றி வர கொடிகள், மின் விளக்குகள் கட்டப்படுகின்ற அந்த காட்சிகள் எங்களால் அவதானிக்கக்கூடியமாக இருந்தது. கோயிலுடைய வேலைப்பாடுகள் உங்களுக்கு பார்க்க அவ்வளவு வியப்புக்குரியதாக இருக்கும். அப்படி அந்த கோயிலுடைய வேலைப்பாடுகள் இருக்கும் பாருங்க. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். எங்கிருந்து வாரீங்க? கோண்டாவிலேருந்து யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். நாளைய தினம் எங்களுடைய நயனி நாக பூசணி அம்மனுடைய மகோற்சவம் கொடியேற்றத்தோட ஆரம்பமாகுது. எப்படி எல்லாம் நடக்கும்? உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க. கொடியேற்றம் அவ வந்து வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒரு தாய். இந்த 4 பக்கம் அலி அடிக்கிற இடத்துல நடுவில் வந்து இருக்கிறால் இந்த உள்ளாந்த காலத்தில் வந்து கோயில் இடிக்கப்பட்டது. இந்த இடிக்கப்பட்ட காலத்திலும் குருக்கள் அம்மாவத்தை கொண்டு போய் புளியம் பொந்துக்க வச்சுருக்கேன். வடக்கு பக்கம் இருக்க ஒரு பொந்து, அந்த பொந்தலை வச்சுதான் காப்பாற்றி வந்தால் தேர் கூடி இங்கே இந்த செப்பு தேர், அது தேர் கூடி நிறைய கடலுக்கு நிற்கிது. இங்கே தேர் எடுக்கிற நேரம் அதை முடி தெரியும். இந்த தேர் இங்கே இருப்பிடம் விட்டு பிளர்த்தேக்க அந்த தேர் முடி தெரியும். 7வது பிரிவிலான்னு அது நிற்கிது. பிரிஞ்சு கொடுத்தா அந்த முடி தெரியும். அப்படி ஒரு வரலாற்றில் சிறப்பான தாய், கேட்ட வரம் கொடுப்பார். அதை விட எந்த ஊரில் இருந்து வந்தாலும் எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி அவளுக்கு எல்லோரும் சொல்லும். இதுதான் ஆக்கள், இதுதான் குறி, இதுதான் சொல்லி ஒரு ஆதரவு இல்லாமல் எல்லாரையும் தாயாக அணைச்சி கொள்றவ அவள். இங்கே இருந்த ஆதியில் நாங்கள் கேள்விப்பட்ட என்ன மாதிரி என்று கேட்டால், தண்டலிப்பாய் சீரணி நாமல் சொல்லி அங்கே இருக்கு. சீரணி நாமலில் இருந்து பூ வரும். நாகம் பூ கொண்டு வந்து அம்மாட்ட கையில் கொடுப்பார். தேரில் அடியில் நீங்கள் கவனிச்சிங்க என்றால் அந்த பூ கொண்டு கொடுக்குறதும், நாகம் முள்ளுக்கு இருக்கிறதும், ஐயரெட்டி பார்க்குறதும் அந்த வருஷமெல்லாம் அந்த அடித்தேரில் அமைஞ்சிருக்கு. இடிக்கப்பட்ட கோயில் அது அமைச்சிருக்கு. எல்லா சகலதும் வரலாற்றோடையே அந்த தேரில் அமைச்சு வச்சுக்கிறோம்.
அதே எல்லாம் உங்களுக்கு இந்த சிறப்பாக தான் நடக்குமே தவிர மற்றும் ஒருத்தர் நம்பி வந்தவே கிட்ட நம்பினால் கெடுவதில்லை ஆண்டவனே என்று சொல்லுவாங்களோ, அதே மாதிரி அம்மாவை நம்பினா ஒரு தரம் கெட்டு போனதே கிடையாது. ஆனால் களவு பொய் இல்லாமல் இருக்கணும், அதுதான் முதலாவது பிரச்சனை. அம்மாவுக்கு நேர்மை சுத்தம் தான் பிரிச்சு வருவார். எங்கேயும் சிங்களாக்கள் எல்லாம் புத்த மதத்தில் வராங்க தானே, அவங்களும் ஒரு கட்டுப்பாட்டோட வந்தால் உள்ளுக்கு போய் கும்பிட்டு கொண்டு போகிறாங்க. என்று கேட்டால் தங்களை பார்க்க வேணும், கேட்க வேணும், தாயை பார்க்க வேணும் மட்டும் தான் வருவாங்க. அப்படி ஒரு வரலாற்றில் சிறப்பு இடம் பிடிச்சவர் தான். நாளைய தினம் அதிகளவான நாளைய தினம் பயங்கரமாக சனம் வரும். முதலாவது 12 மணிக்கு தான் கொடிக்க வரும். அது ஒரு ஆனந்தம் தான், எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் தான். இந்த தீவு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நாள். நாளைக்கு இந்த 15 நாளும் என்னடைக்கு வாங்கோண்டு தான் இந்த திருவிழா. 15 நாளும் என்ன மறவாமல் என்னடைக்கு வந்து போங்கோண்டு தான் இந்த திருவிழாவை உற்பத்தி ஆக்குனது. அதே மாதிரி மறக்காமல் எல்லா ஜனமும் வந்து தான் போகும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வந்துடும் ஐயா. ஆனவர்களே, எந்த ஒரு துன்பத்தை இருந்தாலும் அந்த துன்பத்தை மறந்து இங்கே வந்துடுவேன். ஆனால் இங்கே வந்தால் அந்த கஷ்டமும் தெரியாது, துன்பமும் தெரியாது. அதுதான் அந்த அம்மனில் இருக்கிற வரம். வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க? வேறு என்ன தெரியா சொல்கிறாரு, அந்த ஒல்லாந்தர் வந்து கோயில் இடுக்கிக்கு அம்மனை தூக்கி கொண்டு போய் அந்த ஐயர் அதுக்குள்ள தான் தானும் பதுங்கி அம்மாவையும் வச்சு கொண்டு இருந்தவர். அந்த இடத்துல அந்த புளிய மரம் வடக்கு இந்த திசையிலே இருக்கு, வடக்கு திசையிலே இருக்கு. அந்த தொங்கல் இருக்குல்ல இருக்கு, தூரமா தொங்கல் உள்ளூர் போகணும். அதில் வந்து அந்த அந்த வரலாற்றை நீங்கள் பார்க்கணும் என்றால் தேர் அடியில் பார்க்கலாம். மூலஸ்தானமே இருக்கல்ல, தேர் அடி மூலஸ்தானத்தில் இந்த வரலாறு சுத்தவரை இருக்கு. அந்த அந்த வரலாறு சம்பந்தமான புகைப்படமும் அங்கேயா இருக்குது. அந்த நீங்க சொல்ற அந்த அம்மாவை கொண்டு ஐயர் அந்த ஒளிச்சு வச்ச மரப்பொந்து அதுல அந்த வரலாறுகள் இருக்கு. இதுல எங்க இருக்கு? தேர் இருக்கு, தேர் இருக்கு இல்ல, தேர் அடித்தளம், அடித்தளத்துல இருக்கு. வேற இங்க வேற இல்லையாவும் இருக்கு அது சம்பந்தமா? இல்ல இல்ல வேற அந்த சீரணி நாமாள் கோயில்ல இருந்து 5 மதம்னு சொல்லி ஒரு இடம் கிடக்கு. அதுல இருந்து அவ அந்த தாமரைப்பூ எடுத்து கொண்டு வந்த இந்த மாதிரி வாராவோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் கொண்டு வந்து இங்கே உள்ளுக்குள்ளாட்டு அம்மாட்ட கையில் பூ கொடுத்துட்டு பார்த்து கொண்டு இருக்கே தான் ஐயர் எட்டி பார்த்தது. ஒவ்வொரு நாளும் பூ இருக்குது அம்மாட்ட கையில், யார் வச்சா தெரியாது. அப்போ ஐயர் பிடிக்கத்தான் மண்ணு கல்லணை பிடிக்கிற மாதிரி பிடிக்கத்தான் மண்ணு போட்டு பக்கத்தில் அறைக்கு ஒழிச்சு நின்று ஜன்னல் ஆலை எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவ கொண்டு வந்து கையில் பூ கொடுக்குறத சரி. அப்படியாக நாங்கள் நைனை நாகபூஷணி அம்மனுடைய அந்த கோயிலை வெளி வீதியில் ஒருக்கா சுற்றி உங்களுக்கு காண்பித்துட்டு கொண்டு போகிறேன். நிறைய வரலாறுகள் இருக்குது, நீண்ட வரலாறுகள் கொண்ட ஒரு ஆலயமாக காணப்படுவது தான் இந்த நைனை நாகபூஷணி அம்பாள் ஆலயம். அந்த வகையில் மிக சிறப்பாக இதில் ஒரு ஐயா அந்த வரலாறு சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார். அதில் ஒரு விடயம் சண்டிலிப்பா சீரணி அம்மன், அதாவது சீரணி அம்மன் ஆலயத்தில் இருந்து நாகம் தாமரைப்பூ கொண்டு வந்து இந்த இடங்களில் வைப்பதாகவும், அது ஒரு நீண்ட வரலாறு, அது ஒரு மிக பிரமிப்பான ஒரு விடயம் என்று வந்து ஐயா கூறியிருந்தார். அதை விட அந்த ஒல்லாந்தர் காலத்தில் இடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஐயர் அம்பாலை கொண்டு போய் மறைவாக வச்ச இடமும் இப்போவும் அந்த இடம் இருக்குது. அப்படியான நிறைய வரலாறுகளை அவர் எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். உண்மையாக ஒரு மிக சிறப்பாக ஐயா அந்த வரலாறுகளை குறிப்பிட்டிருந்தார். அப்படியான நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயமாக காணப்படுகின்றது. இந்த இடங்களில் பாருங்கள் அவ்வளோ பக்தர்கள் வந்து இருக்கணுமெண்டு மண்டபத்தில் வந்து இருந்து இன்றைய தினம் மாலை வேளையில் இந்த இடங்களில் வந்து இருந்து அம்பாளை வழிபட்டு இந்த மண்டபங்கள் இந்த இடங்களில் தங்கியிருந்து நாளைக்கு கொடியேற்றத்தை பார்த்து தான் மீண்டும் வீடு திரும்புவார்கள். அப்படியாக நிறைந்த மக்கள் கூட்டம், நிறைய பக்தர்கள் வார ஒரு ஆலயம் தான் இந்த நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயம். பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கணுமாண்டே. அதோட மகோத்சவம், அதாவது மகோத்சவத்துக்கான அந்த கொடி கட்டுற அந்த ஏற்பாடுகள் எல்லாம் இந்த இடத்துல மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த இடங்க பாருங்க அம்பாளுடைய வடிவம். ஆலயத்தினுடைய வெளிப்புற தோட்டத்தை பாருங்க, எப்படி கொடிகள் எல்லாமே கட்டி மிக அழகாக இயற்கை சூழல் கொஞ்சம் பாருங்க. அனைத்து இடங்கள்லையும் வேப்ப மரங்கள் பாருங்க எப்படி எல்லாமே தொடர்ந்து
அப்படியே ஆலய வெளிப்புற சூழல் முழுவதுமாக கொடிகள் கட்டப்பட்டு அழகாக மரங்கள், அதாவது வேப்ப மரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு மிக சிறப்பாக அழகாக இருக்கிற ஒரு இயற்கை காட்சிகளோடு இருக்கிற ஆலயம் தான் இந்த நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயம். உண்மையாகவே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. ஆலயத்தினுடைய வெளிப்புறங்கள் இருக்கிற அந்த ஓவியங்கள், ஓம் சக்தி என்ற அந்த மந்திர சொல், அம்பாளுடைய அந்த அஞ்சுதலை நாகம், அப்படி அழகான சிற்பங்கள், அழகான ஓவியங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. மிக சிறப்பாக அழகாக செதுக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. தொடர்ந்து நிறைய பக்தர்கள் உண்மையாக ஆலயத்தினுடைய அம்பாளை தேடி வந்து இந்த இடங்களில் காத்து கொண்டிருக்கிறாங்க. எப்போ அம்பாளுடைய அந்த கொடியேற்றத்தை கண்டு மிக மகிழ்ச்சியோட வீடு திரும்பலாம் என்ற ஒரு ஏக்கத்தோடையே பார்த்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க எல்லாருமே வந்து நிற்கணும் நாளையான் மகோத்சவத்தை பார்ப்பதற்காக. அப்படியாக தொடர்ந்து நாங்கள் கோயிலினுடைய வெளிப்புற சூழல்களை உங்களுக்கு காண்பித்தவாறு நான் இந்த காணொளிகளை நிறைவு செய்ய போகிறேன். முக்கியமாக நீண்ட வரலாற்றை கொண்ட மிக வரலாற்று சிறப்பு மிக்க தொன்மையான வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம் தான் இந்த நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயம். அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கும் இந்த இடத்துல மகோற்சவம் கொடியேற்றத்துக்கு முதல் நாள் இந்த இடத்துல வந்து இந்த காணொலியை பதிவு செய்து அம்பாளுடைய கோயிலுடைய வெளிப்புற தோட்டங்கள் உட்பட அம்பாளுடைய கோயிலுடைய வெளிப்புறம் கோபுரங்கள் எல்லாமே உங்களுக்கு காண்பித்திருப்பேன். அத்தோடு இந்த இடங்களில் பாருங்கள், இந்த முதல் நாள் கொடியேற்றத்துக்கு முதல் நாள் சாந்தி செய்வாங்க. அது இரவு வேளையில் அந்த பூஜைகள் எல்லாம் இடம்பெறும். அதற்காக இந்த இடங்களில் பாருங்கள் சாணகங்கள் எல்லாம் மெழுகி இந்த இடங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்ற காட்சிகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அப்படியாக நாங்கள் தொடர்ந்து ஆலயத்தினுடைய முற்பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க பூசைகள் ஆரம்பமாகின்ற அந்த பாடல்கள் நீங்கள் கேட்கலாம். உள்ளுக்குள்ள படிக்கிற அழகான கம்பீரமான குரலில் அந்த படிக்கிற அந்த பாடல்களையும் நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. மெதுவாக இந்த காணொலியை பதிவு செய்திருக்கலாம். இன்னும் 10 நிமிடங்களில் கடைசி லோஞ்சி, அதாவது நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்திலிருந்து குறிகட்டுவான சென்று லோஞ்சி இருக்கிறபடியாக அதில் போனால் தான் நான் வீடு செல்லலாம். அதால் கொஞ்சம் வேகமாக நான் பதிவு செய்கிறேன். எப்படி இருக்கு பார்த்துதா? மிக சிறப்பாக அழகாக கம்பீரமாக அம்பாளுடைய ஆலயம் இருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னால் முடிந்த அளவு இந்த காணொலியை உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். கோயிலுடைய வெளிப்புற தோட்டங்கள் மற்றும் ஒரு சில வரலாறுகளை இங்கே இருக்கிற ஐயாவிடம் கேட்டு தெரிஞ்சு கொண்டு அதை நான் காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். இந்த காணொலியில் ஏதாவது பிழைகள் இருப்பின் மன்னித்து கொண்டு, அந்த ஏதாவது பிழைகள் இருப்பின் அதை நீங்கள் உங்களுடைய பதிவுகளாக இடலாம். நான் அதை தெரிஞ்சு நாளை அந்த கொடியேற்றத்தில் பதிவு செய்ய நான் அதை திருத்திக் கொள்கிறேன். அப்படியாக நாங்கள் வெளியில் போகிற காட்சிகளையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் வெளியில் போவோம். அவ்வாறாக நைனை நாகபூஷணி அம்மனுடைய ஆலயத்தின் மகோத்சவத்துக்கு முதல் நாள் ஆலயம் என்ன மாதிரியான விழாக்கோலம் கொண்டிருக்குது, அப்படியாக அந்த ஐயாவோட கதைச்சு இந்த நைனை நாகபூஷணி அம்மனுடைய சில குறிப்பிட்ட வரலாறுகளையும் தெரிஞ்சு கொண்டோம். அப்படியாக நாங்கள் இப்போ கோயிலை விட்டு வெளியில் சென்று கொண்டிருக்கிற காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வகையில் இந்த இடங்களில் அதிகளவான போலீஸ் உத்தியோகத்தர் காவல்துறையினரை காணக்கூடிய இதுக்கு பாதுகாப்புக்காக அப்படியாக நாங்கள் முதல் குறிப்பிட்ட அளவு காலை 7 மணிக்கு லான்ச்சியானது ஆரம்பமாகும். மாலை 5:30 மணி அளவிலிருந்து நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் குறிகட்டுவானுக்கு இறுதி லான்ச்சியானது போகும் என்ற விடயத்தை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ நாளைய தினத்தில் இருந்த ஆலயத்துக்கு போகிறவங்க இந்த காணொலி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நேரம் விடயம் கேட்கும்போது செல்வதற்கு இலவாக இருக்கும். அந்த வகையில் இப்போ நாங்கள் ஆலயத்தில் இருந்து குறிகட்டுவான் இறங்குதலில் இறங்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த காட்சிகளை தான் உங்களுக்கு அந்த மாலை நேர அழகிய காட்சிகளை இந்த இடத்துல நான் காண்பித்திருக்கிறேன். அந்த மாலை நேரம் ராஜகோபுரம், எங்களுடைய அம்பாளுடைய ராஜகோபுரம் எப்படியெல்லாம் இருக்கும் என்ற விஷயத்தை இந்த காணொலியில் உங்களை காண்பித்திருப்பேன். அந்த காணொலிகளில் ஏதாவது பிழைகள் இருப்பேன் அந்த பிழைகளை சுட்டி காட்டுங்கள். அந்த பிழைகள் அடுத்தடுத்த காணொலிகள் பதிவிடும் போது அந்த பிழைகளை திரித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வரலாறுகள் பிழை இருப்பின் அதனையும் நீங்கள் சுட்டி காட்டலாம். காணொலிகளை முழுமையாக பாருங்கள். காணொலிகளை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ராஜீவ் சேனல் யாராவது முதல் முறையாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.